அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் எம்கேஆர். இப்போது நாடு முழுக்க பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசுகிற ஒரே விஷயம் என்னென்னா, ஜியோவில் வர்ற ஜூலை மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ரீசார்ஜ் கட்டணம் உயருதா அப்படின்ற விஷயத்தை எல்லோரும் பரவிட்டு இருக்கு. ஸோ கடந்த ஒரு 2 நாளைக்கு முன்பு பார்த்திங்கன்னா, நுகர்வோருக்கு சிறந்த சேவை வழங்குவதற்காக தனது 5G மொபைலுக்கான புதிய திட்டங்களில் கட்டணங்களை உயர்த்துள்ளதாக ஜியோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் 19 பிளான்களில் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. கட்டண உயர்வு வரும் ஜூலை 3ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் அறிவித்துள்ளது. இது குறித்து ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள அறிக்கையில், செல்போன் கட்டணம் 12% முதல் 25% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. பொதுவாக 155 இருந்த மாத கட்டணம் 189ஆகவும் 399 இருந்த கட்டணம் 499 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுபோல் ஒரு 15க்கு மேலே பிளான்களை கூட்டியிருக்காங்க. இது குறித்து ஜியோ நிறுவனம் இன்ஃபோகாம் நிறுவனம் தலைவர் ஆகாஷ் எம் அம்பானி கூறுகையில், புதிய திட்டங்களின் அறிமுகமானது 5G மற்றும் செய்யறிவு AI தொழில்நுட்பத்தின் செய்யும் முதலீடுகளை மூலம் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்தும். இது எங்கும் நிறைந்த உயர்தர மலிவான இணையதளமாகும். டிஜிட்டல் இந்தியாவின் முதுகெலும்பான ஜியோ இதற்கு பங்களிப்பதன் மூலம் பெருமிதம் கொள்கிறது. ஜியோ எப்போதும் நம் நாட்டிலும் வாடிக்கையாளரிடத்திலும் முதலிடத்தில் உள்ளது. மேலும் இந்தியாவுக்காக தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டே இருக்கும் என கூறியுள்ளார். இந்த நியூஸ் பரவுனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ஜூலை 3ஆம் தேதி வரை வெயிட் பண்ணவே இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஒருத்தருக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு பிறகு தான் அவருக்கு முடிய போகுது. ஆனால் அவர் இப்போவே பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் என்னென்னா, ஜூலை 3க்கு பிறகு நிறைய கட்டணங்கள் ஏறுவதாக சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பேர் இப்போ 3ஆம் தேதிக்குள்ளேயே ரீசார்ஜ் பண்ணணும், அதுக்குள்ளேயே பண்ணிடுறாங்க. ஸோ அது என்னென்னா நிறைய விஷயங்கள் அவங்க அப்டேட் பண்ணதாகவும், அதனால் நிறைய 5G மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக கிடைக்க போகுது, டிஃப்ரெண்ட்டாக கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த நியூஸ் என்னென்னா, இப்போதைக்கு இந்தியா முழுக்க ட்ரெண்டிங்காக இருக்க ஒரே விஷயம் என்னென்னா, ஜியோ வர்ற ஜூலை 3ஆம் தேதியிலேருந்து அவங்களோட டேரிஃபை கூட்டுறாங்க அப்படின்ற விஷயம் பதிவாயிருக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி.